வணக்கம். நாங்கள் வாலீஸ்வரநாத திருக்கோவிலிருந்து பேசுகிறோம். எங்கள் திருக்கோவில் வளர்ச்சிக்காக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கினோம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. என்ன சிக்கல் என்று பார்த்தால், இந்த யூடியூப் சேனல் பாசிபிள் டேனியல் என்கிறவர் நம் கோவிலுக்கு காப்பிரைட் இது கொடுத்திருக்கிறார். அவர் எடுத்ததாக சொல்லி ஏன்னால் நாங்கள் முதலில் சோஷியல் மீடியாவில் நாங்கள் தொடக்கம் செய்யவில்லை. ஆனால் இவர் காப்பிரைட் கொடுத்ததுனால நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ யூடியூப்பில் சிக்கலாகி உள்ளது. அதனால் ஆகவே இவரை பார்த்து நம்ம கோயிலோட புராணத்தை தவறாக சொல்லிவிட்டால் அதை நாங்கள் சுட்டுக்காட்டு விதமாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவிட்டுள்ளோம். பாருங்கள் என்ன தவறு செய்து உள்ளார் என்று. நாங்கள் அப்பப்போ அவர் பேசுகிற வார்த்தைகளையும் சொற்களையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். அதை நீங்கள் கவனிங்கள். இப்போ நம்ம கோயிலோட புராணத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோயிலை பற்றி தவறாக கருத்துகள் சொல்லியிருப்பார். கோயிலை பற்றி தவறான கருத்துக்கள் சொல்லியிருப்பார். அதை நம்ம இப்போ சுட்டி காட்டியுள்ளோம். இங்கே பாருங்கள், இவர்கிட்ட தான் கோயில் சாவி நம்ம கொடுத்து உள்ளோம். ஆனால் இவர்கிட்ட இருந்து கோயில் குருக்களுக்கு தெரியாமல் வாங்கி 4 சிறுவர்களை வைத்து வீடியோ செய்துள்ளார். இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இதை நாங்கள் இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, அம்பாள் சன்னதிக்குள் போக மூலஸ்தானத்தில் அனுமதி இல்லை. ஆனால் இவர் மூலஸ்தானத்திற்குள் போய் வீடியோவை எடுத்து அது பதிவிட்டுள்ளார். இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. அதில் நான் உங்களுக்கு ஆதாரமாக சிறுவர்களை வைத்து கொண்டார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி வைத்துள்ளேன். அதை காமிக்கிறேன். ஊர் சிறுவர்களை வைத்து எடுப்பது ரொம்ப தவறு. அந்த சிறு வயது பசங்களுக்கு என்னென்னே தெரியாது கோயிலை பற்றி. அந்த பசங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டு பண்ணியிருக்காரு. இது கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம பாருங்க. அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, இதில் இப்போ பாருங்க, அந்த சின்ன பையன் உங்களுக்கு போலாம் தெரியுது. அவர் பேசின வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரைவேட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் அவர் என்ன தவறு செஞ்சுருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு. பாருங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, வாலீஸ்வரநாதர் பார்க்க வந்தால் சோழீஸ்வரநாதரை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சோழீஸ்வரநாதர் கிடையாது, இவரோட உபமூர்த்தம் அண்ணாமலையார் தான் இங்கே இருக்கார். அண்ணாமலையார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலையார் தான் இங்கே இருக்கிறாரு. ஆனால் அதே மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி கோயிலோட புராணத்தை நான் திருப்பி இதில் மென்ஷன் பண்ணுறது என்ன, கோயிலோட புராணத்தை தவறாக சொல்லி இதை பண்ணியுள்ளார். அடுத்து பக்கத்தில் வடிவுடை நாயகி அம்பாள் இருப்பாங்க, அவங்கள சொக்க நாயகின்னு சொல்லியிருப்பார். அதை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நடுவில் ஒரு சிறு தவறு எங்களால் நடந்து விட்டது. என்னென்னா, நடுவில் ஒரு சின்ன ஆடு வந்துருச்சு. அதை எங்களால் பிரேக் பண்ண முடியலை. அதனால் அந்த ஆடும் சேர்ந்து வந்துடும். நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காமல் அதையும் பாருங்கள். அது சின்னது, நாங்கள் அதுக்குள்ளே வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொக்கநாயகி கிடையாது, அது வடிவுடை நாயகி. நானே தவறு செய்துள்ளேன். சொக்கநாயகி கிடையாது, வடிவுடை நாயகி. அவங்கள போயிட்டு சொக்கநாயகின்றது சொல்லி இவர் சொல்லியுள்ளார். இதுவும் ஒரு வகையில் தவறு தான். அதே மாதிரி அடுத்த தவறை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இங்கே ஒரு சின்ன ஆடு வரும். அதை கோச்சிக்காமல் ஓட்டிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. அது எங்களால் ட்ரிம் பண்ண முடியலை. அது ஒரு 2 செகண்ட்ஸ் ஆடு தான். 2 செகண்ட்ஸ் ஆடு தான். சாரி. இது நம்ம கோயிலோட அம்பாளை இப்போ தொடுவார். கோவில் உபப்பொருட்களை தொடக்கூடாது. மீறி தொட்டு உள்ளார் என்பது நாங்கள் கண்டிக்கப்படுகிறோம். ஏனென்றால் கோயிலோட பொருட்களை தெரியாமல் தொடுவது மிக தவறு. கோவிலின் பொருட்களை தெரியாமல் தொடுவது மிக தவறு. ஆனால் வணங்கி மூலஸ்தானத்தை இது பண்ணியுள்ளார். அடுத்ததாக விஷ்ணு பெருமான் இங்கேயும் சில தவறுகள் செய்துள்ளார். அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். விஷ்ணு பெருமானை பற்றி சில தவறுகள், அதை நான் விஷ்ணு பெருமானுக்கு ஒரு தனி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதனால் விஷ்ணு பெருமானை பற்றி இப்போ சொல்ல, இது நமக்கு பார்த்தீங்கன்னா தவறுகள் யார் நம்ம இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அர்த்த மண்டபத்துக்குள்ளே போக அனுமதி கிடையாது. அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிருப்பார். இப்போ அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள சுவாமியை புகைப்படம் எடுத்திருப்பார். அர்த்த மண்டபத்து வரைக்கும் போனது கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
ஆனால் ஏற்றுக்கவும் முடியாதுங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய தவறு. அர்த்த மண்டபத்தில் குருக்களை நம்பியுள்ள ஆட்கள் மட்டும்தான் அனுமதி உண்டு. அதை தவிர யாரும் அனுமதி இல்லை. இவர் அதோட உள்ளே போயிட்டார். இதை நாங்கள் பெரிய அப்போஸாக கொடுக்குறோம். அதே மாதிரி இவர் சுவாமியை புகைப்படம் எடுத்தது ரொம்ப தவறு. அதுவும் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்திருக்காரு, புகைப்படம் எடுத்திருக்காரு, புராணத்தையும் தப்பாக சொல்லியிருக்காரு. சுவாமியோட பேர் இங்கே டேமேஜ் ஆகிருக்கு. சுவாமியை தெரியாமல் பேசக்கூடாது. குருக்கள்கிட்ட என்ன விஷயம், என்ன இது, என்ன கதை அப்படின்னு கேட்கணும். கேட்காம சின்ன பசங்களை 4 பசங்களை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப தவறு. இதை நான் இங்கே மிச்சம் இங்கே பாருங்கள், மேற்கில் சிவலிங்கம்னு நாங்கள் வச்சுருக்கோம். அதை காமிக்கக்கூடாது. அதை காமிச்சு வீடியோ எடுத்திருக்காரு, உள்ளே போயிருக்காரு. இதில் தெரியும் உங்களுக்கு சன்னதிக்குள்ளே போயிருக்காருங்க. நல்லா சன்னதிக்குள்ளே போயிருக்காரு, நல்லா தெரியும். இங்கே பாருங்க, இவர் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டாதீங்க. கமெண்ட் பண்ணி இவரை நல்லா கேட்டு விடுங்க. இப்போ நான் திருப்பியும் அவரோட யூடியூப் சேனல் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இவர் தான் அந்த யூடியூப் சேனலோட இது பார்த்துக்கோங்க. அவ்வளோ.